தாழ்த்துவோம். கேட்டிடுவோம் நல் திருவசனம், கேட்டிடுவோம் நல் திருவசனம். நாட்டமுடன் நாம் நலம் பெறவே கேட்டிடுவோம் நல் திருவசனம். நாட்டமுடன் நாம் நலம் பெறவே அகத்தின் இருளினை போக்கிடுமே, அகத்தின் இருளினை போக்கிடுமே. இகத்திலவர் வழி காட்டிடுமே. தாமே வார்த்தையாய் நின்றவரே, தாரணி மீட்டிட வந்தவரே. தாமே வார்த்தையாய் நின்றவரே, தாரணி மீட்டிட வந்தவரே. வழிபடுவோம் வாரீர், இறை பதம் தொழுதிடுவோம் வாரீர், வாரீர் வழிபடுவோம் வாரீர். அன்பின் ஆண்டவரே, உம்மை வழிபடுவதற்காக வார்த்தையாய் மாறி வடிவம் பெற்று எங்கள் மத்தியில் இப்பொழுதும் செயலாற்றி கொண்டிருக்கிற உம்மை சிந்தித்து பார்ப்பதற்குரிய தருணத்தில் நாங்கள் நிற்கிறோம். உம் வார்த்தைகள் எங்கள் செவிகளுக்குள்ளும் இதயத்திற்குள்ளும் ஊடுருவி பாய்ந்து எங்கள் தனிநபர் குணநலன்களில் மாற்றங்களை தந்து இன்னும் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வுக்காக அதிகம் பக்குவப்படுவதற்கு அருள் செய்திட வேண்டும்படியாய் மன்றாடுகிறோம். இங்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அருட்கரத்துக்குள்ளாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். நாங்கள் பிற நபர்களையோ பிறருக்கான சொற்களாகவோ இவற்றை கருதாமல் கடவுள் என்னோடு கூட பேசுகிறார் என்கிற இந்த அருளுரையை கேட்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் வழி வேண்டுகிறோம் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடவுள் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் தொடர்ந்து சமாதானத்தை தந்தருள்வாராக. ஒரு சிறப்புக்குரிய நாளிலே நாம் நிற்கிறோம். அதுவும் கிறிஸ்துவினுடைய வருகையின் காலகட்டத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நாம் நிற்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஒருவேளை நம் தென்னிந்திய திருச்சபை தந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த தலைப்பு, ஒரு முறை நாம் அனைவரும் வாயை திறந்து அந்த தலைப்பு சொல்லணும். என்ன தலைப்புங்க இன்னைக்கு? மாரநாதா ஆண்டவரே வாரும் என்பது. பரவாயில்ல, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறீங்க, அதனால் இன்றைக்கி ரொம்ப நேரம் பேசலாம் அப்படின்னு தோணும். மாரநாதா ஆண்டவரே வாரும் என்கின்ற இந்த சொல்லை பற்றி ஒருவேளை இன்றைக்கு சிந்திப்பதற்கு முன்பு உங்களிலும் சிலர் இதை ஒரு ஆய்வு செய்துவிட்டு வந்திருப்பீர்கள். இருப்பினும் மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மாரனா தா என்கின்ற சொல், ஆண்டவரே வாரும், இதே சொல்லை வேறு விதமாகவும் பிரிக்கிறார்கள். மாறன் அதா என்கின்ற சொல்லாடலும் பிரிக்கிறார்கள். அப்படியானால் கடவுள் அல்லது ஆண்டவர் வந்துவிட்டார் என்கின்ற பொருள்படக்கூடிய அளவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சொல். இது திருமறையில் எத்தனை இடங்களில் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க? எத்தனை இடத்துல மாரநாதா என்கின்ற சொல் வருது? அம்மா சொல்லுங்க. தெரியுதோ தெரியலையோ, ஆனால் எப்படியாவது அது நான் பாராட்டுறேன். ஏன்னா வாய் திறக்காமல் இருக்கிறத காட்டிலும் தப்போ சரியோ ஒரு பதில் என்ன பண்ணிடணும், சொல்லிடணும். மாரநாதா என்கின்ற சொல் ஒருவேளை திருமறையில் ஒரு இடத்தில் மட்டும்தான் வருகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இது அரமேய அல்லது லத்தீன் அல்லது கிரேக்க சொல் என்கின்ற பதிவு ஒரு பக்கம். அதில் எல்லாத்துலேயும் ஒரே விதமான பொருளை தருகிற சொல்லாகத்தான் இது அமைந்திருக்கிறது. ஆனால் ஏன் திருமறையில் எப்படிப்பட்ட சூழலில் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் சிந்தனை செய்ய வேண்டும். எல்லா சொற்களையும் எல்லாரும் பேசிவிட முடியுமா என்று யோசிக்கும்போது, இன்றைக்கு திருமறை பாடம் படிக்க கேட்போம் என்று நான் சொல்லி அமர்ந்த பிறகு சில மணித்துளிகள் படிப்பதற்கு, நடந்த நிகழ்வு தான் சொல்கிறேன், சில மணித்துளிகள் படிப்பதற்கு யாருமே வரல. அடிப்படையில் நம்ம ஆயத்தம் அப்படி இருக்குதா அப்படின்ற கேள்வி இன்னொரு பக்கம் இருந்தாலும், யார் படிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்களோ அவர்கள் அந்த வார்த்தையை படிக்கவில்லை. மாறாக
இங்கு ஆயத்தப்பட்டிருந்தவர்கள் வந்து படித்தார்கள். இன்னைக்கு அவங்க தான் படிக்கணும், அந்த வார்த்தையை அவர்கள் தான் உச்சரிக்க வேண்டும் என்பது தீர்மானம், இறைவனின் தீர்மானம். எல்லாரும் எல்லா வார்த்தைகளையும் சொல்லிவிட முடியுமா? 2007ஆம் ஆண்டில் நகரி பகுதியில் ஆயராக நான் பணியாற்றிய போது அங்கிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஆந்திரா, அந்த இடத்துல தேவர்குடி பள்ளி என்கின்ற ஒரு குருசேகரம் உண்டு, ரொம்ப தூரம். அந்த பகுதிக்கு பேராயர் அவர்கள் வந்தார், பேராயர் தேவசகாயம் ஐயா அவர்கள் வந்தார். அங்கே ஒரு ஆயர் உண்டு, அவர் பேர் சொல்ல நான் விரும்பலை, நல்ல ஆயர், ரொம்ப பக்குவமான அமைதியான நல்ல ஒரு ஆயர். அவரும் அமர்ந்திருந்தார். அவர் எனக்கு 1-2 ஆண்டுகள் அவர் எனக்கு மூத்தவர். அப்படி இருக்கும்போது வழிபாடு, திடப்படுத்தல் வழிபாடு நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த வழிபாடு நடைபெற்ற போது பக்கத்தில் வந்திருக்கிற பாஸ்டருக்கு ஒரு பார்ட் கொடுக்கணும் இல்லையா, ஆர்டர் ஆஃப் வர்ஷிப்பில். அப்போ என்ன ஒரு பகுதி அவர் படிக்க சொன்னார். இந்த பக்கம் பிஷப் இருக்கிறாரு, நடுவில் பிஷப் இருக்காரு, அந்த பக்கம் அவர், இந்த பக்கம் நான். ஒரு பார்ட் கொடுத்து இதை நீங்கள் படிங்கன்னார். அதிர்ந்து போனேன். என்ன பகுதின்னா பாவ மன்னிப்பு என்னை கொடுக்க சொன்னார். யார் எதிரில்? பேராயர் என்னை பார்க்குறாரு, நான் அந்த ஆயரை பார்க்குறேன். இது பேராயர் இருக்கும்போது, மூத்த ஆயரில் இருக்கும்போது பொதுவாக நாங்கள் யாரும் செய்யக்கூடாது, பேராயர் தான் செய்யணும். நான் முழிக்கிறேன், இல்லை சுகி நீங்கள் போங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றார். அப்போ பிஷப் சொன்னார், தம்முடு தெலுங்கில் சொன்னார், తండ్రి గారు ఉండేటప్పుడు இது తండ్రి గారు మాత్రమే చెప్పాలా, ఇంకా வேறெவரு చెప్పకూడదు அப்படின்னார். உங்களுக்கு எதுவும் புரிஞ்சிருக்காதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். பேராயர் தந்தை இருக்கிற போது இதை பேராயர் மட்டும்தான் சொல்ல வேண்டும், வேறு யாரும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு. அட்னா తండ్రి గారు నాకు తెలీదు அப்படின்னார். அப்படியா, எனக்கு தெரியாது. அப்போ தான் கற்றுக்கிறார். அப்புறம் பிஷப் எழுந்து சொன்னார், எல்லா வார்த்தைகளையும் எல்லாரும் எல்லா இடத்திலும் பேசுவது முறையாக இருக்குமான்னா நிச்சயமாக முறையாக இருக்காது. அங்கங்கே யார் எதை பேச வேண்டுமோ அதை மட்டும் பேச வேண்டும். வார்த்தைகளுக்கு வலு இருக்கிறதா, ஆற்றல் இருக்கிறதா அப்படின்னா வார்த்தைகளுக்கு நிச்சயமாக அர்த்தமும் இருக்கிறது, அதற்கு ஆற்றலும் இருக்கிறது. செத்து போனவை கிடையாது சொற்கள், உயிர் உள்ளவை. எப்படி அப்படின்னா தமிழில் இருக்கிற எழுத்துக்கள் நமக்கு தெரியும், தமிழில் இருக்கிற எழுத்துக்கள் தெரியும். முதல்ல எந்த எழுத்துங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, உயிர் எழுத்து. மொத்தம் எத்தனைங்க? இந்த விளையாட்டே வேணாம், பிரசங்கத்துக்கு போ அப்படின்றீங்க. உயிர் எழுத்துக்கள் 12 தானா? சரி, அதுக்கு அடுத்தது என்ன எழுத்து? மெய் எழுத்து. உயிர், அதற்கு அடுத்தது வர்றது மெய். மெய்னா என்னதுங்க? மெய்னா உடல், மெய்னா உடல். மெய் எழுத்து, மெய் எழுத்து எத்தனைங்க? 18. தமிழ் வகுப்பு இன்று நடைபெறுகிறது. மெய் எழுத்துக்கள் 18. அதுக்கப்புறம் ஒரு எழுத்து இருக்குது, அது என்ன எழுத்து? ஆயுத எழுத்து. ஆஹா, உங்களை மாதிரி மிக சிறப்புக்குரிய இறை மக்கள் வேறு யாருமே இல்லை. ஆயுத எழுத்து இருக்குது. அதற்கு அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது, அது எத்தனைங்க? 216 18 ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு வாங்க. 216 அப்படின்னு தான் நான் கூட நினைக்கிறேன். சரி, ரைட். மொத்தம் எத்தனைங்க? 47. 200. சரி, ரைட், இது விட்டுருங்க. இப்போ இந்த சொற்களுக்கு வருவோம், இந்த எழுத்துக்களுக்கு வருவோம். ஒரு எழுத்து, ஒரு குறிப்பிட்ட வகையான எழுத்து உயிர் எழுத்து, ஒரு குறிப்பிட்ட வகையான எழுத்து மெய் எழுத்து. உயிர் நமக்கு கொடுத்தது யாருங்க? தந்தை. உயிர் தந்தது தந்தை, உடலை தந்தது, மெய்யை தந்தது யார்? உயிர் அப்பா கொடுத்தாருன்னா உடம்பு எங்கேருந்து தாங்க வந்தது? அம்மா. உயிர் தந்தது தந்தை, உடலை தந்தது தாய். இது ரெண்டும் சேர்ந்தது தான் எதுங்க? பிள்ளைகள். உயிர்மெய் எழுத்து. மொழி சாதாரணமானது இல்லை, நீங்கள் யோசித்து பாருங்க. உயிர் என்கின்ற உயிரெழுத்துக்கள் என்கின்ற தந்தையும் மெய்யெழுத்துக்கள் என்கின்ற தாயும் இணைந்து உயிர்மெய் எழுத்துக்கள் என்கின்ற பிள்ளையை ஈன்றெடுக்கிறது. ஒரே சொல்ல வச்சுக்கோமே. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வார்த்தை தமிழில் என்ன வார்த்தை அப்படின்னா அம்மா. சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் அம்மாவை நினச்சி பாருங்க. அம்மான்ற வார்த்தை மாதிரி உலகத்தில் மிக உயர்வான ஒரு சொல், அதுவும் தமிழில் மிக உன்னதமான ஒரு சொல் நீங்களும் நானும் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த அம்மான்ற சொல்ல முதல் எழுத்து என்ன எழுத்துங்க? ஆதான். அது என்ன எழுத்து? உயிர் எழுத்து. ரெண்டாவது மெய் எழுத்து. மூணாவது பாருங்க, சொல் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. நம்ம தமிழ் மொழியில் சொல் சாதாரணமானது கிடையாது. நீங்களும் நானும் ஏதோ வார்த்தையில் விளையாடிட்டு போயிடுறோம்.
ஒரு வார்த்தை இருவரை உடைக்கிறது, ஒரு வார்த்தை இருவரை சேர்க்கிறது, ஒரு வார்த்தை கட்டி எழுப்புகிறது, ஒரு வார்த்தை இடித்து போடுகிறது. இப்படி வார்த்தையை வைத்து எத்தனையோ மாயாஜாலங்கள் நடக்கிறது. இந்த வார்த்தைகளை தாங்கி நிற்கக்கூடிய அத்தனை மொழிகளும் சிறப்புக்குரியது. ஆனா எல்லா மொழிக்கும் மூலமொழியாக, தாய்மொழியாக இன்று வரை நீங்களும் நானும் நினைப்பது அந்த மொழியை தான். சொல்ல மாட்டீங்களா? நம்ம மொழியை விட்டு கொடுக்கலாமாங்க? தமிழ் மொழி தைரியமா சொல்லுங்க. ரைட். இப்ப சொல்லுக்கு பொருள் இருக்கிறது, சொல்லுக்கு ஆற்றலும் இருக்கிறது. உங்களுடைய என்னுடைய மொழி எப்படிப்பட்ட மொழின்னா உயிர் இருக்கக்கூடிய மொழி. எல்லா மொழிக்கும் உயிர் இருக்குதா அப்படின்னா இன்று வரை சில மொழிகளுக்கு எழுத்துக்களே உலகத்துல கிடையாதுங்க. ஆங்கிலத்தில் தான் எழுதுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட பொருளுள்ள எழுத்துக்கள், பொருளுள்ள மொழி இருக்கிற போது இன்றைக்கு நம்முடைய அருளுரைக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒரு சொல் இருக்கிறது. மாரநாதா என்கின்ற சொல் வெறுமனே சொல்லல்ல, அது உயிர் மற்றும் உணர்வை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சொல். இந்த சொல்லை இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் காலகட்டங்களை திருச்சபை அனுசரிக்கிற போது பயன்படுத்தக்கூடிய சொல்லா அப்படின்னா தனிப்பட்ட முறையில் நான் அதற்கு மாறுபட்டு நிற்கிறேன். இது எந்த இடத்தில் பவுல் இதை பயன்படுத்துறார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா எங்க பயன்படுத்துறாருங்க? ஆண்டவர் மீது அன்பு செலுத்தாத எவரும் என்ன பண்ணப்படணுங்க? சபிக்கப்படட்டும் என்று சொல்லுகிறார். அதை சொல்லி முடிச்சுட்டு மாரநாதா அப்படின்றார். இது பிறப்பின் காலகட்டங்களில் சொல்லக்கூடிய சொல்லாக நீங்களும் நானும் புரிந்து கொள்ளக்கூடாது. இருப்பினும் இந்த பிறப்பின் காலகட்டங்களில் இந்த தலைப்பு தரப்பட்டதால் இந்த சொல்லை யாரெல்லாம் உரிமையோடு உச்சரிக்க முடியும், யாரெல்லாம் சொல்ல முடியும், யாரெல்லாம் பேச முடியும் என்பதை மட்டும் சில மணித்துளிகள் நாம் சிந்தித்து இந்த அருளுரையை நிறைவு செய்ய போகின்றோம். முதலாவது இணைச்சட்டம். உபாகம நூல்ல 18ஆம் அத்தியாயம் 15 தொடங்கி 22 வரை பேசிய ஆண்டவர் மோசே இவர்களுடனான பல்வேறுபட்ட செய்திகளை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. 18ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, உன்னை போல் ஒரு இறைவாக்கினரை அவருடைய சகோதரர்கள் என்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன், என் வார்த்தைகளை அவன் வாயில் வைப்பேன், நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்லுவான் என்கிறது வார்த்தை. கடவுளின் வார்த்தைகளை இறை மக்களுக்கு எடுத்து சொல்வது. யார் மாரநாதா ஆண்டவரே வாரும் என்கின்ற சொல்லை துணிவோடு சொல்ல முடியும் என்பதற்கு இந்த பகுதியினுடைய சாரம்சம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய கருப்பொருள் என்ன, மையப்பொருள் என்ன என்று யோசித்து பார்த்தால் இது யாரால சொல்ல முடியும்னா கடவுளோடு நெருங்கி வாழக்கூடிய மனிதனால் மட்டுமே சொல்லப்படுகிற ஒரு சொல்லாக நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். மோசே யார் அப்படின்னு கேட்டா, மோசே யாருங்க? கடவுளுடைய சொல்லுங்க. கடவுளுடையன்ட்டு அதோட நிறுத்திட்டாங்க. கடவுளுடைய தீர்க்கதரிசி. சகோதரர் சொல்ற தீர்க்கதரிசி மோசே. அதுக்கும் முன்னாடி கொஞ்சம் போனீங்க அப்படின்னா மோசே ஒரு கொலைகாரன். மோசே ஒரு கொலைகாரன். கொலைக்கு பிறகு மோசே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசே ஒரு அகதி. மீதியான் தேசத்தினுடைய அகதியாக மோசே இருக்கிறார். அகதியாக இருந்த பிறகு அவர் என்னவானார்னா அனுப்பப்பட்டவராக மாறினார். அனுப்பப்பட்ட பிறகு இஸ்ரேல் மக்களுக்கு மத்தியில் அனுப்பப்பட்ட பிறகு அவர் அழைத்து வரக்கூடிய தலைவராக மாறினார். மக்களை அழைத்து வரக்கூடிய தலைவராக மாறினார். அப்படி அழைத்து வருகிற போது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரோடு வழக்காடக்கூடியவராகவும் மாறி போனார். மோசேயினுடைய வாழ்வை நீங்க யோசித்து பாருங்கள். எல்லா மனிதர்களும் மாரநாதா என்று சொல்லப்படுகிற இந்த சொல்லாடலை சாதாரணமாக உச்சரித்து விட்டு போய்விட முடியாது. ஆண்டவரே வாரும் என்று யார் துணிவோடு சொல்ல முடியும்? கடவுளோடு நெருங்கி பயணிக்கிற மனிதர்கள் மட்டுமே சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மோசே கடவுளோடு நெருங்கி பழகினவராக இருக்கிறார். மோசையை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா மக்களை கடவுள் தண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது மோசே என்ன சொன்னாருங்க? சொல்லுங்க. நீங்க இதை மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா ஜீவ புத்தகத்திலிருந்து என் பேர் என்ன பண்ணுங்க? நீங்க யோசித்து பாருங்களேன். இந்த உரையாடலை நீங்கள நானும் வெறுமனே எழுத்து வடிவத்தில் படித்து போவது என்பது சாதாரண விஷயம். உணர்வுபூர்வமாக அதை பாருங்க. கடவுள் ஒரு மனிதனோடு பேசுகிறார். அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களை தண்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படி நினைக்கிற போது அந்த மனிதன் பேராற்றல் மிக்க இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கிய ஒரு மாபெரும் ஆற்றலாக விளங்கக்கூடிய கடவுளிடத்தில் அந்த மனுஷன் பேசுறான், நீர் வைத்திருக்கக்கூடிய உன் ஜீவ புத்தகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பேர் என்ன பண்ணுங்க? கிறுகி போடுங்க சாமி, இந்த ஜனங்களை தண்டிக்கூடாது அப்படின்றப்ப எந்த அளவுக்கு கடவுளுக்கும் மோசேயுக்கும் இடையில ஒரு நெருக்கமான பிணைப்பு இருந்திருக்கும் என்பதை நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும்.
எல்லாரும் சொல்லக்கூடிய சொல் அல்ல மாரநாதா. நான் மறுபடியும் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன், கடவுளோடு நெருங்கி வாழக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். புராணங்களில் ஒரு கதை, அது நம்முடைய சகோதரர்கள் இந்து சமயத்தை சார்ந்த மனிதர்களுக்கான கதையாக இருந்தாலும் கொஞ்சம் வேடிக்கையான ஒரு கதை. நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு முனிவர் ஒரு காட்டில் தவம் செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் 18 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரே இடத்துல இருக்கிறாரு. புத்தெல்லாம் கட்டிருச்சு, எறும்பு புத்து கட்டிருச்சு. ஒவ்வொரு ஆண்டும் அந்த பகுதியில் பல நாட்களில் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு மனிதர் வருவார், பார்ப்பார், போவார். இவரை டிஸ்டர்ப் பண்ணதே இல்லை. பார்த்துட்டான், பல வருஷம் அவன் சின்ன பையன்லேருந்து பெரிய ஆளாகவே மாறிட்டான். ஆனாலும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, தவம் பண்ணினே இருக்கிறார். திடீர்னு போய் ஒரு நாள் தட்டி எழுப்பிட்டார், எழுந்துருங்க. முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து சொன்னார், 18 ஆண்டுகளாக நான் பெரிய தவத்தை கடைபிடித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய தவத்தை நீ கலைச்சிட்ட, உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னார். உடனே அந்த ஆள் சொன்னால், ஒரு நிமிஷம் இருக்கு, நான் சின்ன வயசுலேருந்து உங்களை பார்க்குறேன், நீங்கள் இதே மாதிரி தான் இருக்கிறீங்க, எதுக்கு தவம் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்ன சபிங்க நீங்கள் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நான் வந்து கடவுளை பார்க்கணும், நான் வணங்கக்கூடிய கடவுள் இவர் தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அவர் மனதில் வைத்திருக்கக்கூடிய கடவுள். சரி, ஓகே, நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் அவர் தான், அவரை தரிசிக்கணும், அவ்வளோதானே உங்களுடைய நோக்கம், அந்த கடவுள் எப்படி இருப்பாருன்னு மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள், நான் கூட்டின்னு வரேன் அப்படின்னாரு. அது எப்படி உன்னால் முடியும்? இல்லை, நீங்கள் அடையாளத்தை மட்டும் சொல்லுங்கள், நான் கூப்பிட்டு வரேன். அடையாளம் நான் சொல்கிறேன், தலை சிங்கமாக இருக்கும், உடம்பெல்லாம் மனிதனாக இருக்கும். அப்படியா, ஒரு 5 நிமிஷத்தில் நான் வரேன் இருங்கன்னா அவர் போனார். போயிட்டு 5-10 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தா ஒரு கயிறில் தலை சிங்கமாக இருக்கிற, உடம்பு மனுஷனாக இருக்கிற, இவர் கடவுளாக பாவிக்கக்கூடிய அந்த நபர் என்ன பண்ணார், தரன்னு கட்டி இழுத்துட்டு வரார். இவர் ஏதோ மேக்கப் பண்ணிட்டு தான் வராங்க போலதுன்னு பார்த்தா உண்மையிலே அது யார் தான்? கதை சொல்லுதுங்க, நான் சொல்லலை. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஆய்வு செஞ்செல்லாம் பார்க்கக்கூடாது. வரேன் விஷயத்துக்கு. உண்மையிலேயே அவர் யாரை நோக்கி தவம் இருந்தாரோ அந்த, அப்போ யோசித்தார், இவர் 18 வருஷமாக உடம்பெல்லாம் எறும்பு ஏறி பூச்சியெல்லாம் ஏறி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஒரு செகண்டில் என்ன பண்ணிட்டான், அவன் போய் கூப்பிட்டு வந்துட்டானே, இது எப்படி சாத்தியமாச்சு? அப்போது அதை எழுதுகிற, அந்த கதையை எழுதுறாரு, அவர் சாமியாக அல்லது கடவுளாக நினைத்த அந்த நபர் சொன்னாராம், என்ன சொன்னாராம், நீ 18 ஆண்டுகளாக உனக்காக தவம் செய்தாய். யாருக்காக? உனக்காக மட்டுமே தவம் செய்த. நான் கடவுளை பார்க்கணும், நான் அவர்களிருந்து ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை வாங்கிடணும். ஆனால் இவர் வேற ஒருத்தருக்காக அவர் மேலே கரிசனைப்பட்டு என்னை பார்க்கணுன்னு என்ன பண்ணார், வந்தார். அதனால் உடனடியாக நான் என்ன பண்ணிட்டேன், நான் கிடைச்சிட்டேன். யார் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் என்பதை பற்றின புரிதல் முதலாவது நமக்கு தேவை. பல நேரங்களில் எல்லா இடத்திலும் எல்லாரும் நெருக்கமானவர்களாக மாறி போய்விட முடியாது. நம்ம ஆலயத்துக்கு வரலாம், ஆலயத்தில் நாம் துதிபாடல்களை பாடலாம், இசைக்கலாம், பக்தி பரவசத்தோடு இருக்கலாம், திருமறை வாசிக்கலாம், எப்படிப்பட்ட ஆன்மீக நெறிகளை வேண்டுமானாலும் நாம் செய்யலாம். ஆனால் மனிதர்களுக்காக கடவுளிடத்தில் பேசுகிற மனிதர்கள், கடவுளோடு இருக்கக்கூடிய நெருக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெருக்கத்தை விட மிக பெரிய நெருக்கம் வேறு ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் நம்மில் சக உறவுகளுக்காக ஜெபிக்கிறவர்களாக, சக உறவுகளுக்காக கடவுளிடத்தில் போராடி விவாதங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். 2வது குறிப்பு 1 கொரிந்தியர் 16ஆம் அத்தியாயம் 13 தொடங்கி 24 வரை அடங்கி இருக்கக்கூடிய பகுதி. இதில் உறுதியான தீர்மானம் கொண்ட மனிதர்கள் சொல்லக்கூடிய சொல்லாக இந்த மாரநாதா என்கின்ற சொல் இருக்கிறது. உறுதியான தீர்மானம் கொண்ட மனிதர்கள் சொல்லக்கூடிய சொல். எப்படி உறுதியான தீர்மானம்னா எப்படி புரிந்து கொள்வது? பவுல் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் கொரிந்து பட்டணத்தில் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் வசிக்கிறார்கள். 7 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பட்டணம், வியாபார பட்டணம் கொரிந்து பட்டணம். அவர் முதல் முறை போறாரு. 2வது முறை போகிற போது அந்த இடத்துல அவர் திருச்சபையை உருவாக்குகிறார். நமக்கு தெரியும், ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை அவர் அங்கு சந்தித்ததெல்லாம். திருச்சபையை உருவாக்குகிறார். திருச்சபை உருவான பிறகு, எப்பவுமே சர்ச்சு தொடங்கும் போது அல்லது உருவாகிற போது அங்கே அர்ப்பணிப்பும் கண்ணீரும் மகிழ்ச்சியும் மிகப்பெரிய ஈடுபாடும் இருக்கும். இந்த சர்ச்சு எப்பவுமே நிறுவனமாக மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன், அங்கே என்ன வருங்க, தம்பி மட்டும்தான் சொல்றாரு, பாலிடிக்ஸ் வரும், சில டைமில் பாலிட்ரிக்ஸும் வரும். திருச்சபை தொடங்கப்படுகிற போது அதுக்கு ரத்தம் சிந்தியவர்கள், திருச்சபை தொடங்கப்படுகிற போது அதில் பல்வேறுபட்ட அர்ப்பணத்தை இழப்பை சந்தித்தவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், வளர்ந்த பிறகு அது அரசியல் வரும். இது இப்போ இல்லை, தொடக்க காலகட்டங்களிலிருந்து இருக்கிறது. பவுல் முதல் பயணத்தில் நற்செய்தியை அறிவித்து 2ஆம் பயணத்தில் திருச்சபையை கொரிந்து பட்டணத்தில் உருவாக்கி சென்ற பிறகு திருச்சபை வளர்கிறது.
திருச்சபை வளர்ந்த பிறகு அங்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன கொரிந்தில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க அளவுக்கு அதிகமான பிளவுகள் ஏற்படுகிறது. அப்போல்லோவா, பவுலா, இவரா, அவரா என்கின்ற பிளவுகள் ஏற்படும் போது மிக தைரியமாக பவுல் சொல்லுகிறார், இந்த பிளவுகள், கொரிந்து சபையில் காணப்படக்கூடிய பிளவுகள் என்பது கொரிந்து சபை மக்களுடைய ஆன்மீக முதிர்ச்சியற்ற தன்மையை காண்பிக்கிறது அப்படின்றார். உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி நல்ல வளர்ச்சிக்குரிய ஆன்மீகமாக இல்லை. நீங்கள் பிளந்து இருக்கிறீர்கள், பிளவுபட்டு இருக்கிறீர்கள். பிளவுபட்டு இருக்கிற போது அது வளர்ச்சி அடைந்த ஆன்மீகத்துக்கு ஏதுவானதாக இல்லாமல் இருக்கிறது என்பதை மிக உறுதியோடு சொல்லுகிறார். ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு திருச்சபையை நீங்களோ நானோ இல்லை நம்ம திருச்சபையில் இருக்கிற ஒரு குழுவோ போய் உருவாக்குதுன்னு வச்சிங்க. அந்த திருச்சபை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆயிடுச்சு. ஒரு 100 ஃபேமிலி வந்துருச்சுன்னு வச்சிங்களேன். 100 ஃபேமிலி வந்த பிறகு அந்த சர்ச்சில் ஒரு 4-5 குரூப் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க. இந்த திருச்சபையை உருவாக்குனவங்க நேராக அங்கே போய் இது சரி அது தப்புன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏங்க, சர்ச்சு உருவாக்குறது நம்ம 4 குரூப்பு நம்மளுக்கு மரியாதை கொடுக்குது. நம்ம போய் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனையை தூக்கி தலை மேலே போடுறது? கத்துறவங்க கத்திக்கிட்டு போட்டோம், 4 பேருமே நம்ம கையில் வந்து என்ன பண்ணிட்டோம், பேசிட்டோம். நம்ம பெரிய மனுஷனாவே என்ன பண்ணலாம், கடைசி வரைக்கும் இருந்துடலாம். ஆனால் பவுல் அப்படிப்பட்டவர் இல்லை. சர்ச்சு நான் உருவாக்கி இருந்தாலும் சரி, அப்போலோ சைடு 10 பேர் நீங்கள் நில்லுங்க, பவுல் சைடு ஒரு 10 பேர் நீங்கள் நில்லுங்க, அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. உறுதியான தீர்மானங்களை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதில் அவர் சொல்லக்கூடிய உயர்ந்த கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கருத்து நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒருவேளை 1 கொரிந்தியர் அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நான் சொல்லி நான் விரைவாக செல்ல விரும்புகிறேன். மனித தலைவர்களை அல்ல, கிறிஸ்துவிடம் கொள்ளும் உறவை பற்றி மட்டுமே நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். மனித தலைவர்களின் மீது நீங்கள் பற்று வைத்திருப்பது அது பெரிய விஷயம் கிடையாதுங்க. யார் மேல நீங்க அன்பை வைத்திருக்க வேண்டும், யார் மீது நீங்கள் பற்று வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் மீது பற்று வைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கக்கூடிய பற்றை பற்றித்தான் உங்களுக்கு பெருமை இருக்க வேண்டும். எனக்கு சிஎம் தெரியும், டெப்டி சிஎம் தெரியும், எம்பி தெரியும், எம்எல்ஏ தெரியும், கலெக்டரை தெரியும், பிஷப் தெரியும். இப்படி மனிதர்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு பெருமைப்பட்டுக் கொள்வதில் இந்த ஆன்மீக வாழ்வு இல்லை. மாறாக கிறிஸ்துவின் அன்பின் மீது அல்லது கிறிஸ்துவோடு நான் கொண்டிருக்கக்கூடிய உறவை சார்ந்து நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானமான கருத்தை, உறுதியான கருத்தை கொரிந்து சபை மக்களுக்கு பவுல் மிக சிறப்பாக அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற போது தன்னை பற்றியும் தன் பணிகளை பற்றியும் தன்னுடைய நோக்கத்தை பற்றியும் இவர் மிக சிறப்பாக கொரிந்து சபைக்கு எடுத்துரைக்கிறார். இப்படிப்பட்ட உறுதியான வார்த்தைகளை நீங்களும் நானும் கேட்டதில்லை. யோசித்து பாருங்கள். ஆண்டவர் மீது அன்பு செலுத்த வேண்டும். அப்படி அன்பு செலுத்தாதவர்கள் சபிக்கப்படுவாராக. இது சாப சொற்கள் அல்ல. நீங்களும் நானும் ஒருவேளை சாபம்னு யோசிப்போம். சாபம் அல்ல, அது எச்சரிக்கையின் சொற்கள். ஆண்டவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தவில்லை என்றால் அவர் சபிக்கப்படட்டும், மாரநாதா ஆண்டவரே வாரும் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் ஆண்டவர் மேல அன்பு செலுத்துறீங்க? உண்மையிலே நீங்க குழந்தைங்களா இருந்தீங்கன்னா கை தூக்கி நான் ஆண்டவர் மேல அன்பு செலுத்துறேன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஐயா தயவு செய்து, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, கை தூக்காதவங்களுக்கெல்லாம். ரைட், ஆண்டவர் மேல அன்பு செலுத்துறது எப்படி வெளிப்படுத்துறது? நான் ஆண்டவர் மீது அன்பு செலுத்துகிறேன் என்பதை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி காண்பிப்பது? இந்த கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? எப்படிங்க நீங்க ஆண்டவர் மேல அன்பு செலுத்துறீங்க சொல்லுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுவோம், நாங்க தவறாம எங்க வந்துருவோம், கோயிலுக்கு வந்துருவோங்க. எந்த ஃபெலோஷிப் கூட்டத்துக்கும் நாங்க போகாம என்ன பண்ணதில்லை, இருந்ததே இல்லைங்க. சர்ச்சுக்கு தர வேண்டியதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், கரெக்டாக கொடுத்துருவோங்க. எப்போ கூப்பிட்டாலும் போவோங்க. எந்த பாஸ்டர்ஸ் வந்தாலும் சரி, இல்லை வெளியிலேருந்து எந்த ஸ்பீக்கர் வந்தாலும் சரி, எங்கள் வீட்டுக்கு வராமல் என்ன பண்ணதில்லை, போனதே இல்லைங்க. நாங்கள் ஆண்டவர் மேலே ரொம்ப என்ன வச்சுருக்குறோம், அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறுன்னு நான் சொல்ல வரல, அது மட்டுமே அன்பு கிடையாது. என்றைக்கு ஒரு தனி மனிதன் இந்த திருச்சபையில் எனக்கு அடுத்திருக்கக்கூடிய எந்த நபரும் என்னால் வெறுக்கப்படுகிற நபர் அல்ல என்கின்ற புரிதலுக்கு வராரோ அவர் மட்டும்தான் ஆண்டவர் மீது அன்பு செலுத்துகிறார். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், என் திருச்சபை, நான் வெளியில் இருக்கிற திருச்சபையை பற்றி நான் பேசலை. எந்த சர்ச்சை பற்றி பேசுகிறேன்? நம்ம சர்ச்சை பற்றி பேசுகிறேன். என் திருச்சபை, இந்த திருச்சபையில்
என்னை வெறுக்கக்கூடிய, அது கூட விட்டுருங்க, என்னை 10 பேர் வெறுக்கலாம், ஆனா நான் வெறுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் கூட இந்த திருச்சபையில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அவர்கள் மட்டும்தான் ஆண்டவரின் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள். அவர்கள் மட்டும்தான் துணிவோடு எதை சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாரநாதா என்று சொல்ல முடியும். சொல்லுங்க பார்க்கலாம், மாரநாதா. எவ்வளோ போய் பார்த்தீங்களா? இப்போ அப்படியே நான் லிஸ்ட் பண்ணுவேன், ஏன்னா அது வந்து ஆயிடுச்சு, ஒரு 7 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. யார் யார் கூட சண்டை போடுறீங்க, யார் யாரை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்றது எனக்கும் தெரியும். ஆனாலும் என்ன சொல்கிறது அப்படின்னா, கேட்கணுமேன்ட்டு மாறனாதா, நான் யாரையுமே இந்த சர்ச்சில் என்ன பண்ணல, வெறுக்கலை. பார்த்தீங்களா? கோயிலுக்குள்ளே பொய் சொல்லுவாங்களா அப்படின்னா, கோயிலுக்குள்ளே பொய் சொல்லக்கூடியவங்க எங்கேயும் இருக்கிறாங்க. அதில் ஒரு இந்த சர்ச்சிலும் இருக்கிறாங்க ஐயா. அதில் ஒரு சந்தோஷம் பாருங்கள் அன்பர்களே. இது ஒருவேளை நகைச்சுவைக்காக இருந்தாலும் வெளிப்படையான உறுதியான தீர்மானம் எடுப்பது என்ன தெரியுங்களா? நீங்கள் செய்து பாருங்கள், அதற்கான ஆசீர்வாதத்தை பெறாமல் போக மாட்டீர்கள். இந்த திருச்சபையில் தொடர்ந்து எனக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், இந்த திருச்சபையில் என்னை வெறுக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் நான் நேசித்துக் கொண்டே போவேன். அப்பதான் நான் ஆண்டவரை நேசிப்பதற்கான மனிதனாக மாற முடியும். ஆண்டவரே வாரும் என்று சொல்வதற்கான தகுதி என்னிடத்தில் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைவாக யோவான் நற்செய்தி நூலில் நாம் படிக்க கேட்ட பகுதி 1 தொடங்கி 14 வரை. இது ஒரு மிக சிறந்த பகுதி. இதை பற்றி பேச வேண்டுமானால் பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த குறிப்பிட்ட கருத்துக்கு மட்டும் நான் சில குறிப்புகளை வைத்து நான் முடிக்க விரும்புகின்றேன். இயேசுவை வார்த்தையாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, அவரை சொல்லாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. தொடக்கத்தில் என்ன இருந்ததுங்களா? ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை எப்போ இருக்குன்னா தொடக்கத்திலேயே இருக்குதுங்க. யார்கிட்ட இருந்தது அப்படின்னா, யார்கிட்ட இருந்ததுங்க? கடவுளிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தையே என்னவா இருந்ததுங்களா? கடவுளாகவும் இருந்தது. இதை புரிந்து கொள்வது ரொம்ப 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 பெரிய விஷயம். கிரேக்க தத்துவ ஞானங்கள் கலந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சொல்லாடல்கள் இதில் விரவி கிடக்கிறது. எப்படி புரிந்து கொள்வது? ஆதியில் ஆண்டவர் உலகை படைக்கிற போது சொன்ன வார்த்தை எதுங்க? நான் ஏற்கனவே பகிர்ந்திருக்கிறேன். முதல் என்ன வார்த்தை சொன்னாருங்க? எதுவுமே சொல்லியா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு ஆண்டவர்? அம்மா சொல்லுங்க. வெளிச்சம் உண்டாக கடவுது. பா, மகிழ்ச்சி தந்தீங்க நீங்க. யாருமே சொல்லின்னு பார்த்தேன். ஒளி தோன்றுக, நீங்க சொன்னீங்களா? உங்களையும் வாழ்த்துறேன். ஒளி தோன்றுக, வெளிச்சம் உண்டாக கடவுது. அது வார்த்தைங்க, வார்த்தை, சொல். இந்த வார்த்தையா யார் இருந்திருக்கிறார் அப்படின்னா, யார் இருந்திருக்குதுங்க? இயேசுவே இருந்திருக்கிறார். வார்த்தையாக அவர் இருந்திருக்கிறார். வார்த்தை என்பது சாதாரணமானதில்லை. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், வார்த்தை என்பது பொருள் உள்ளது, ஆற்றல் மிக்கது. இப்போ ஒளி எப்படிப்பட்டது அப்படின்னா, விண்ணிலிருந்து புவியை அடைவதற்கு 8 நிமிடங்களுக்கு அது எடுத்துக்கொள்கிறது. அப்படின்னா ஒளி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, டிராவல் பண்ணுங்க, பயணம் பண்ணும். நான் உயிரோடு இருக்கிறேன்னா, நான் உயிரோடு இல்லையா அப்படின்னு தூரத்துலேருந்து முடிவு பண்ணோம் அப்படின்னா, எதை வச்சு முடிவு பண்ணும்? படுத்துன்னு இருக்கிறேன், ஐயா இருக்கிறாரு உயிரோட அப்படின்னா எதை வச்சு முடிவு பண்ணுவீங்க? உடம்புல ஏதாவது ஒரு சின்ன மூமெண்ட் இருக்குதா? நம்ம சொற்களே நம்ம மூமெண்ட் இருக்குதா பாருங்க அப்படின்வாங்க. மூமெண்ட் இல்லைன்னா அது என்ன உடல்? பூத உடல், செத்த உடல். இந்த ஒளி பாருங்க, இது பயணம் செய்கிறதுங்க, இது இயங்கக்கூடியது. அப்போ வார்த்தையாக இருக்கக்கூடிய நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இயங்கக்கூடியவர். அவர் சொல் மட்டும் கிடையாது, அவர் செயலாக, வாழ்வாக, ஒளியாக, எல்லாமுமாக நிறைந்திருக்கக்கூடியவர். இவரை ஆண்டவரே வாரும் என்று சொல்லக்கூடிய தகுதி இந்த பகுதியில் எப்படி வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தவங்க படிக்கலாம். 12ஆம் வாக்கியம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த 3வது குறிப்பில் யாருக்கு இந்த சொல்லை சொல்வதற்கான உரிமை இருக்கிறது அல்லது சொல்ல முடியும் என்று பார்த்தால், கடவுளின் பிள்ளைகள் மட்டுமே சொல்ல முடியும். கடவுளின் பிள்ளைகள் என்பவர்கள் யார் அப்படின்னா, அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். யாரெல்லாம் கடவுளின் பிள்ளையாக முடியும்னா, அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருமே நம்பிக்கை வச்சிருக்கிறோங்க ஆண்டவர் மேல. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்காத ஒரே ஒரு ஆள் கூட இந்த திரு அவையில் யாருமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா,
ஹல்லேலூயா. எல்லாருமே ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். ஒரு சிங்கிள் பர்சன் கூட ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாம இந்த ஆலயத்தில் வந்து உட்காரவே இல்லை. அப்ப நம்பிக்கை கொண்ட அத்தனை பேரும் கடவுளின் பிள்ளைகள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் யாருங்க? கடவுளின் பிள்ளைகள். எந்த மாற்று கருத்தும் இல்லை, கடவுளின் பிள்ளைகள். நம்பினவங்க மட்டும் இல்லைங்க, ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்ற ஒரு சொல்லாடல் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னா எல்லாரும் ஏத்துக்கணுமா? எல்லாருமே ஆண்டவர் ஏத்துக்கணும் இருக்கணுமா அப்படின்னா அதுக்கு ஆண்டவரே ஒரு இடத்துல மிக அழகான ஒரு எடுத்துக்காட்டை நமக்கு சொல்லியிருக்காரு. அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். மத்தேயு நற்செய்தியிலுள்ள 21ஆம் அத்தியாயம் வீட்டுக்கு போய் படிங்க. 28 தொடங்கி 32 வரை அடங்கி இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த பகுதி. 2 மகன்களை பற்றி ஆண்டவர் அங்கு பேசுகிறார். 2 பேர் இருக்கிறாங்கப்பா. அழகா சொல்றார், ஒரு கதையை, ஒரு உவமையை சொல்றார். அதுல தகப்பன் ஒரு மகன் இடத்துல போய், தம்பி வயலுக்கு போய் இந்த வேலையை செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்றான், என்னால் முடியாது அப்படின்றான். 2வது இன்னொரு மகனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, தம்பி வயலுக்கு போயிட்டு வேலையை செஞ்சுட்டு வான்றாரு. சரிப்பா, அதை நான் செஞ்சிடறேன் அப்படின்றான். முதல்ல முடியாதுன்னு சொன்ன பையன் என்ன பண்ணான்னா, மனசை மாத்திக்கிட்டா, ஐயோ அப்பா கேட்டாரு முடியாதுன்னு சொல்லட்டுமே, நம்ம போய் இந்த வேலையை முடிச்சிடலாம். அவன் போய் என்ன பண்ணிட்டான், அந்த வேலையை செஞ்சுட்டான். அப்பா நான் செஞ்சிடறேன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அவன் செய்யவே இல்லை, வேற வேலையை பார்த்துன்னு போயிட்டான். இப்போ இந்த 2 பேர்ல யார் தன் தந்தைக்கு உண்மையான மகன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். யாருங்க? செய்ய மாட்டேன்னு சொல்லி செஞ்சுவேன். இந்த ஏற்றுக்கொள்வதில் அடங்கி இருக்கக்கூடிய தத்துவம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆண்டவர் என்ன வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்தாரோ அந்த வாழ்க்கை முறையை வெளிப்படுத்துவதில் தான் கடவுளின் பிள்ளை என்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்படும். நம்ம எல்லாம் கடவுளின் பிள்ளைகள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்பிக்கையினால் கடவுளின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆனால் ஏற்றுக்கொள்வதால் கடவுளின் பிள்ளைகளாக மாற வேண்டிய ஒரு மாபெரும் அழைப்பு, ஒரு தேவை நமக்கு இங்கு இருக்கிறது. ஏற்றுக்கொள்வதை எப்படி வெளிப்படுத்துவது? இந்த கதை அழகா சொல்லுது. அவர் என்ன சொன்னாரோ அதை போய் என்ன பண்ணணுங்க, செய்யணுங்க. செஞ்சிட்டுமா? ஆண்டவர் நமக்கு செய்ய சொன்னதை செஞ்சிட்டுமா செய்யலையா? ஐயா பிரசங்கம் பண்ணிட்டு தயவு செய்து என்ன பண்ணுங்க, புல்பீட்டை விட்டு இறங்கிடுங்க. ஆண்டவர் எங்கள் மனசுக்குள்ளே என்ன பண்ணிப்பார், அவர் கிரியை பண்ணிக்குவார். நீங்கள் உங்கள் வார்த்தையை மட்டும் என்ன பண்ணுங்க, போட்டு போங்க. நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஏற்றுக்கின்ற எப்படி வெளிப்படுத்துகிறோம் இல்லை எப்படி வெளிப்படுத்தாமல் இருக்கிறோன்றதை பற்றின கவலைலாம் உங்களுக்கு தேவையில்லை. முதல்ல நீங்கள் போய் அதை என்ன பண்ணுங்க, செய்யுங்க அப்படின்னு நீங்கள் பேசுறது ஒரு சிலருக்கு என் காதில் கேட்குது. ஆனால் இந்த மாரநாதா என்கின்ற சொல்லை ரொம்ப தைரியத்தோடு உச்சரிக்கக்கூடியவர்களாக யார் இருக்க முடியும் என்பதற்கு 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். முதல்ல எதை சொன்னங்க? ஐயாவுக்கு ஒரு நன்றி. கடவுளோடு நெருங்கி வாழக்கூடிய மனிதர்கள் தான் அதை சொல்ல முடியும். 2வது, உறுதியான தீர்மானத்தை கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதை சொல்ல முடியும். 3வது, கடவுளின் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் அதை சொல்ல முடியும் உறுதியோடு. இந்த 3 நிலைப்பாட்டையும் மனதில் வைத்து ஒருவேளை வீட்டுக்கு போகும்போது, இல்லை நீங்கள் காரில் டிரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிற அந்த குறைந்தபட்ச நேரத்திலாவது அசை போட்டு பாருங்கள். எனக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நெருக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, நான் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு இருக்கக்கூடிய தொடர்பில் நான் இருக்கிறேன். ஒருத்தர் எழுதுறாரு பாடல், வாரத்தில் 1 மணி நேரம் நாங்கள் கிறிஸ்தவங்க, மற்ற நேரத்தில் பேரில் தாங்க கிறிஸ்தவங்க. இன்னொருத்தர் எழுதுறாரு, கிறிஸ்தவன் என்று என்னை அழைக்காதே நண்பா, கிறிஸ்தவன் என்று என்னை அழைக்காதே, ஆலயத்தில் என்னை காண்போர் எல்லாம் ஆஹா இவன் ஒரு பக்தன் என்பார், ஆபீஸில் வந்து என்னை பார்த்து விட்டால் ஐயோ இவன் ஒரு எத்தன் என்பார். யோசித்து பாருங்க, எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நமக்கான நெருக்கம் இருக்கிறது. மனிதர்களோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய நெருக்கங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆண்டவரோடு நெருக்கமான வாழ்வு ஒரு விசுவாசிக்கு தேவை. அந்த விசுவாசி தைரியமாக மாறனாதா என்று சொல்ல முடியும். உறுதியான தீர்மானம் தேவை. சக உறவுகள் என்னை அடித்தாலும், என் முகத்தில் காரி துப்பினாலும், என்னை வேண்டாதவனாக கருதினாலும், ஆலயத்தில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நான் என் சக உறவுகள் அத்தனை பேரையும், என்னை நேசிப்பவர்களையும் என்னை வெறுப்புகிறவர்களையும் என் மீது தூஷண வார்த்தைகள் சொல்கிறவர்களையும் நான் தொடர்ந்து இயேசுவை போல நேசித்துக் கொண்டே இருப்பேன் என்கின்ற உறுதியான தீர்மானத்தை கொண்டவர்கள் மாரநாதா என்கின்ற சொல்லை உரிமையோடு சொல்ல முடியும். 3வது, கடவுளோடு கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிற போது. நம்பிக்கையினால் மட்டுமே கடவுளுடைய பிள்ளையாக இருப்பது என்பது சாத்தியமில்லை. அவரை ஏற்றுக்கொண்டு அவர் கற்பித்த, அவர் கட்டளை தந்திருக்கக்கூடியவற்றை செய்து அவருடைய பிள்ளையாக இருந்து இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். மாரநாதா என்கின்ற வார்த்தை பொருள் உள்ளது, ஆழம் மிக்கது. ஒருவேளை அந்த சொல்லை இப்போ நம்ம எல்லாரும் வாய் திறந்து சொல்லி
ஆண்டவர் வந்துட்டாருன்னு வச்சுங்க, அது நல்லதா கெட்டதா? நல்ல பாதி பேர் மேலே வாய் திறக்கலைங்க. ஐயா கொஞ்சம் பொறுத்துங்க, பையனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்குது, பொண்ணுக்கு கொஞ்சம் வரன் பார்த்துட்டு இருக்கிறோம், இல்லை பையனுக்கு வேலை தேடணும், வயசு அதிகமாக ஆகலை, எனக்கு 75 தான் ஆகுது, இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. ஆண்டவர் கொஞ்சம் என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம், கொஞ்ச நாள் போட்டோம். நான் மண்ணுக்கு போனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டோம், வரட்டும் என்கின்ற புரிதல் நமக்கு இருக்குது. நீங்கள் பவுலை யோசித்து பாருங்களேன், எல்லா பணியும் செஞ்சுட்டு அவர் அழகாக சொல்கிறாரு, மாரநாதா ஆண்டவரே வாரும்ன்றார். எவ்வளவு துணிவு தேவை அதுக்கு, சாதாரண துணிவு இல்லை. நீங்கள் எப்போ வந்தாலும் சாமி நான் எங்கே தான் ஆயத்தமாக இருக்கிறேன், பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு எனக்கு வந்து எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது, எல்லா தகுதியும் இருக்குது. காரணம் நான் யாரையும் வெறுக்கலை சாமி, நீ சொன்ன கட்டளைகளில் மகத்துவமான கட்டளை, மிக சிறந்த கட்டளை, உன்னில் அன்பு செலுத்துவது போல சக உறவுகளிடத்தில் நீ அன்பு செலுத்து. இதை கடைபிடிச்சிட்டார் பவுல், தைரியமா சொல்றாரு, மாரநாதா வாரும் ஆண்டவரே. நாம் சொல்லுவோமா? நம்மளால் சொல்ல முடியுமா? அன்பர்களே, யோசித்து பாருங்கள். ஆண்டவர் வர வேண்டும். அவர் வருகிற போது நீங்களும் நானும் இந்த சொல்லை சொல்லி, துணிவோடு சொல்லி, தைரியமாக சொல்லி ஆண்டவரை வரவேற்க வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை நம்முடைய குணங்களை மாற்றிக்கொள்வதன் மூலமாக, நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். அன்பின் நல்ல கடவுளே, இந்த மனமகிழ்ச்சியான நாளை எங்களுடைய வாழ்விலே நீர் ஈந்தளித்து, நாங்கள் இந்த வழிபாட்டில் எங்கள் சக உறவுகளோடு ஒன்றிணைந்து ஒருமனப்பட்டு நாங்கள் உம்மை போற்றி பாடவும், உம்மிடத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை ஏறெடுக்கவும், ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த நல்ல வாய்ப்புக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுதும் இந்த வழிபாட்டு மனையில் உள்ளே இருக்கக்கூடிய, வெளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் உம்முடைய அருட்கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எப்படிப்பட்ட மனபாரங்களோடு, எப்படிப்பட்ட தேவைகளோடு, எப்படிப்பட்ட நன்றி அறிதல் உள்ள எண்ணத்தோடு, எப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள் என்பதை மனிதர்களாக நாங்கள் அறியோம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் உடைய பிள்ளைகளுடைய மனங்களை உள்ள ஆய்ந்து ஆராய்கிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீர் சந்தித்து, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சொற்களால் மட்டுமல்ல ஆண்டவரே, உம்முடைய செய்கையினால் அவர்களை திருப்தி ஆக்கி பலப்படுத்த வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் திருச்சபைக்காக உம்முடைய திருச்சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அநேக மக்களுக்கு மத்தியில் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த திருச்சபை ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணம் மிக்க திருச்சபையாக இருப்பதற்கு கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு துணை செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். நன்மையினால் நீ நிரப்பும். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் புறப்பட்டு இந்த உலகத்துக்குள்ளாக செல்கிறோம். நாங்கள் போய் மறுபடியும் எங்களுடைய பழைய செயல்களை செய்யாமல் புதிய ஆடை அணிந்திருக்கக்கூடியவர்களாக, பரிசுத்தவான்களாக, இயேசுவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக எங்களை பிரதிபலிப்பதற்குரிய வாய்ப்பை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, கிறித்தவர்கள் என்கின்ற இந்த பொறுப்பு என்பது நாங்கள் அவ்வப்போது அணிந்து மாற்றுகின்ற ஆடை போல் அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்து, எப்போதும் உம்மோடு இருக்கக்கூடிய, உம்மை வெளிப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த தூய்மையான பரிசுத்தமுள்ள வெண்மையான ஆடை இது ஆண்டவருக்கு உகந்தது என்று சொல்லி எங்களை நாங்கள் அமைதியோடு சமாதானத்தோடு நாங்கள் உலகத்தில் வெளிப்படுத்துவதற்கு எங்கள் மனங்களை நீர் பக்குவப்படுத்த வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் வழி வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென்.